வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை 18ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முறையாக பார்க்குற நேயர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோவும் ஒரு நாளை பற்றின வீடியோவும் நேர காலங்களும் துல்லியமாக உங்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லை, இந்த சேனலில் இதோடு சேர்ந்து நம்ம சில கோயில்களோட தகவல்களும் சொல்லிக்கிட்டு வரோம். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் ஜூலை 18ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழாண்டு குரோதி ஆடி மாதம் 2ஆம் நாள். இன்று கருநாளாக அமைந்துள்ளது மற்றும் சமநோக்கு நாளாகவும் உள்ளது. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்று இரவு 7 மணி 23 நிமிடங்கள் வரை துவாதசியும் அதன் பின்பு திரியோதசியும் உள்ளது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகமாக அமைந்துள்ளது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்று காலை 7 மணி 19 நிமிடங்கள் வரை பௌமம், அதன் பின்பு இரவு 7 மணி 23 நிமிடங்கள் வரை பாலவமும், அதனைத் தொடர்ந்து கௌலவமும் வருகிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 14 நிமிடங்கள் வரை சுப்ரமும், அதன் பின்பு பிராமியமும் வருகிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 2 மணி 14 நிமிடங்கள் வரை அனுஷமும், அதன் பின்பு கேட்டையும் வருகிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும். இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் பிற்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரையும், மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும். இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும். இன்றைய சந்திரனோரை இன்று காலை 4 மணி முதல் 5 மணி வரையும், காலை 11 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரனோரை இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதனோரை இன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் உள்ளது. இன்றைய குருவோரை இன்று இரவு 8 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பாராட்டு, சிம்மம் நலம், கன்னி இன்பம், துலாம் அசதி, விருச்சகம் பக்தி, தனுசு லாபம், மகரம் ஆக்கம், கும்பம் தனம், மீனம் உற்சாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2 மணி முதல் 14 நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு பரணி நட்சத்திரத்திற்கும் உள்ளது. இன்றைய பழமொழி பதிவில் மூளையை நாம் முத்த விடாதே, சிந்திக்காமல் பேசாதே என்று பதிவில் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் கொத்தமல்லி கீரை வாரம் 2 முறை சாப்பிட்டு வர நரம்புகள் பலம் பெறும் என்று உள்ளது. இன்றைய கோயில் விசேஷங்களில் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் காட்சி தருகிறார். திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்று நடைபெறுகிறது. இன்று தமிழ்நாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாள் நட்சத்திரங்கள் மற்றும் இந்த நேர காலங்கள், அத்துடன் இன்றைய ராசி பலனை பற்றி பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்று ஒரு கோயில் தகவலில் இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள குன்றத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவூரக பெருமாள் திருக்கோயில் பற்றி காணலாம். இக்கோயில் அமைந்துள்ள மாவட்டம் காஞ்சிபுரம், ஊர் குன்றத்தூர். மூலவர் திருவூரக பெருமாள், அம்பாள் திருவிருவந்தமல்லி. இத்திருக்கோயிலின் விசேஷ சிறப்பானது மூலஸ்தானத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கிரக மற்றும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் இங்கு சுவாமி மற்றும் தாயாருக்கு வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இத்திருத்தலத்தில் புரட்டாசி 4வது சனிக்கிழமையில் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பது மிகவும் விசேஷமாக உள்ளது. பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சுவாமி தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இத்திருக்கோயில் அமைந்திருக்கும் இடமானது இத்தலத்திலிருந்து மேற்கு திசையில் காஞ்சிபுரம் இருக்கிறது. எனவே மன்னன் இக்கோயிலை கட்டியபோது காஞ்சி ஊரகத்தை பார்க்கும் விதமாக இத்தலத்தை மேற்கு நோக்கி கட்டியுள்ளார். தாயார் திருவிருந்தவல்லி கிழக்கு நோக்கிய சன்னதியில் தனியே இருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி விழா ஒரு நாள் மட்டும் இங்கு நடக்கிறது. அன்று சுவாமி சொர்க்கவாசல் செல்கிறார்.
இத்திருக்கோயில் பிரார்த்தனைகளில் முக்கியமானது கிரக மற்றும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த கிரகத்திற்கிய நாட்களில் இங்கு வந்து பெருமாளையும் அம்பாளையும் வேண்டி வணங்கி வருகின்றனர். மற்றொரு நாள் பற்றிய வீடியோவும் மற்றொரு கோயிலை பற்றிய சில தகவல்களும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.